ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான குட்டி ஹேண்ட்பேக் பவுச் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நான் என்னோட ஏற்பாடு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட குட்டி குட்டி ஆக்சசரிஸ் கூட உள்ளே வச்சுக்கலாம். தொலைஞ்சு போகாமல் சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி குட்டியாக பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பவுச் பண்ணுறதுக்கு 2mm ஹூக் சைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா 2.5mm ஹூக் சைஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல் நம்ம பக்கத்தில் இருக்க ஷாப்லலாம் கிடைக்கும்ல, அந்த அந்த யான் தாங்க நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். செயின்ஸு ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 10 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த இருக்கிற 10 செயின்ஸில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது டபுள் க்ரோஷெட் போட போகிறேங்க. டபுள் க்ரோஷெட் எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு தடவை யானை ஹூக் மேலே சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு இந்த யானை எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹூக் மேலே 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2ல் மட்டும் எடுக்கணும் ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் இந்த இருக்க 2ஐயும் எடுக்கிறோம். இப்போ ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இப்போ அடுத்து இருக்கிற எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் போட்டதுமே அந்த செயினில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த ரோ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் வந்து அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கடைசி இருக்கிற செயின் வரைக்குமே ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் தாங்க போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செயின் இருக்குது. இந்த லாஸ்ட் செயினில் 5 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஒரே செயின்லேயே 5 டபுள் க்ரோஷெட்டும் போடணும். அதாவது இந்த பர்ஸோட அடிப்பகுதிங்க. இதை வந்து அப்படியே டேர்ன் ஆகுற மாதிரி பண்ண போகிறேன் நான். அதுக்காக தான் லாஸ்ட் செயினில் வந்து 5 டபுள் க்ரோஷெட் வந்து போட்டுக்கிறோம். இப்போ போட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் ஒர்க் பண்ணுமா, அப்படியே இதுக்கு அடியில் இருக்குது இந்த ஒவ்வொரு செயின் தெரியுதா, இதில் தான் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி லாஸ்ட் இருக்கிற செயின் வரைக்கும் போட்டுக்கோங்க. மொத்தம் வந்து நம்ம 10 செயின் போட்டோமா, இந்த கார்னரில் இருக்க 2 செயினில் தான் இந்த 5 டபுள் க்ரோஷெட் போடுறோம். அப்போ நடுவில் இருக்க 8 செயினில் தான் நான் வந்து ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடுறேங்க. இந்த மாதிரி ஒரு 8 வாட்டி ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. லாஸ்ட் இருக்கிற செயினில் மட்டும் 5 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 26 டபுள் க்ரோஷெட் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட் செயின் வந்துட்டேன். இதில் ஆல்ரெடி ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டோமா, இப்போ நான் இன்னும் 4 டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டுட்டு இந்த ரோ வந்து முடிச்சுக்கலாம். 1 2 3 4. ஓகேங்களா? 4 போட்டதுக்கப்புறம் இந்த செயின் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி கிடைக்கும் நமக்கு.
இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற ரோஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். இப்போ நான் அதே செயினில், அதாவது எங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணமோ அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ டபுள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு கீழே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷெட்டும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தாங்க ரிப்பீட் பண்ணணும். ஒரு செயின் போட்டுட்டு கீழே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இந்த மாதிரி தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். போட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டாக ஒரு 3 செயின் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இருக்கிற டபுள் க்ரோஷெட்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ஒரு செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸில் தாங்க நான் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். அந்த ஸ்பேஸுக்கு போகணும். அதுக்கு அடுத்து இருக்கிற டபுள் க்ரோஷெட்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் 1 ஸ்பேஸ் வந்துருங்க. அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்போ முந்தின ரோ பண்ண மாதிரியே தாங்க ஒரு செயின் போட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற செயின் 1 ஸ்பேஸில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் 1 போட்டுட்டு கீழே இருக்கிற செயின் 1 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷெட். இந்த மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணும். முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 செயின் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் டாப்பில் இருக்க 3rd செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த பர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 ரோஸ் போட்டேங்க. அதுவே என்னோட ஏற்பாடுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் இல்லை இதே மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பெருசாக இருக்குது அப்படின்னா கூட 2 ரோ வரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தம் 4 ரோஸ் போட்டேங்க. நான் 4 ரோஸும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வந்து காட்டுறேன். இங்கே பாருங்க, நான் வந்து போட்டுட்டேன். இப்போ இதுவே என்னோட ஏற்பாடு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா கூட 2 ரோஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுச்சோட ஃப்ளிப்பு, அதாவது மேலே மூடுற மாதிரி உள்ளது பண்ண போகிறோம். அதனால் இது நான் வந்து ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளிப்பு வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். இந்த ரவுண்டுக்குள்ளே மொத்தம் 8 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஆல்ரெடி 3 செயின் போட்டு ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல்னு நம்ம சொல்லிட்டோமா, அப்போ அது போக இன்னும் 7 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளேயே போடணுங்க. 1 2 3 4 5
6 7 போட்டதுக்கு அப்புறமா அந்த குட்டியா இருக்கிற யானை பிடிச்சி இழுத்து இந்த ரவுண்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாதியா தான் பண்ண போறோம். ஸோ அப்படியே 3 செயின் போட்டு திருப்பிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு செயின்லயுமே 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. 3 செயின் போட்டுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 3 செயின்க்கு பக்கத்துல ஒரு செயின் இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். அதாவது அந்த செயின்ல 2 டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கு ஈக்குவலுங்க. 3 செயின் போட்டோமா? ஸோ அது ஒரு டபுள் க்ரோஷெட் ஆச்சா? இன்னும் ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் மட்டும் போட்டுக்கோங்க அந்த செயின்ல. அதுக்கு அடுத்து இருக்கிற 7 செயின்லயுமே 2 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. மொத்தம் இந்த ரவுண்ட்ல 16 டபுள் க்ரோஷெட் நமக்கு வந்து கிடைக்கும். 2 போட்டுட்டு இந்த மாதிரி 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த டபுள் க்ரோஷெட் தாங்க வரும். அதுல அந்த 3rd செயின்ல வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து முந்தின ரவுண்ட்ல இருக்குல்ல, அத சொல்றேங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின ரவுண்ட்ல ஒரு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா? அது இருக்குங்க. அதுல அந்த 3rd செயின்ல தான் ஒர்க் பண்றேன். 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. இப்ப அகைன் நம்ம வந்து திருப்பி ஒர்க் பண்ண போறோம். முந்தின ரவுண்ட்ல ஒவ்வொரு செயின்ல 2 டபுள் க்ரோஷெட் போட்டோமா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல ஒரு டபுள் க்ரோஷெட், அடுத்த இதுல இன்க்ரீஸ். இப்போ இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். அப்ப அந்த இருக்க ஃபர்ஸ்ட் செயின ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுல வந்து இந்த 3 செயின் போட்டதுனால ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிற செயின்ல 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற செயின்ல 1, அதுக்கு அடுத்து இருக்கிறதுல 2 இந்த மாதிரி மாத்தி மாத்தி போடணுங்க. இந்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 24 டபுள் க்ரோஷெட் நமக்கு கிடைக்குங்க. இப்போ 24ல பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. அதனால ஃபர்ஸ்ட்டு அந்த 12 நான் போட்டுட்டு, நம்ம எடுத்திருக்க பட்டனுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் செயின்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த 12யும் நான் வந்து போட போறேங்க. இப்போ 3 செயின் போட்டோமா? இது ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். அதுக்கு அடுத்து இருக்கிற செயின்ல நான் வந்து 2 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேங்க. 4 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணணுங்க. ஒரு டைம் பண்ணிட்டோம். இப்ப அதுக்கு அடுத்து இருக்கிற செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட் போடணும். அதுக்கு அடுத்து இருக்கிற செயின்ல இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டேன். இப்ப இந்த செயின்ல வந்து இன்க்ரீஸ் பண்றேங்க. இப்ப நம்ம 2 டைம்ஸ் பண்ணிட்டோம். இப்ப 3rd டைம் பண்றேன். இது வந்து லாஸ்ட் டைம்ங்க. 4th டைம். அதாவது மொத்தம் 12 வரணுங்க. போட்டதுக்கு அப்புறமா நீங்க எந்த சைஸ் பட்டன் எடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்தாப்புல செயின்ஸ் போட்டுட்டு, திருப்பி அடுத்து கன்டின்யூ பண்ணுங்க. இந்த மாரி ஸ்ட்ராபெர்ரி பட்டன் எடுத்திருந்தேன். அதனால நான் இதுக்கு வந்து ஒரு 2டே 2 செயின் மட்டும் போட்டுட்டு, அப்புறம் நான் கன்டின்யூ பண்றேன். இது வந்து க்ளோஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்குங்க. 3 செயின்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கன்டின்யூ பண்றேங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்கிற செயின்ல ஒரு டபுள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்து இருக்க செயின்ல இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாரி மாத்தி மாத்தி போட்டு ரிமைனிங் இருக்கிறதையும் முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்ப பாருங்க நான் வந்து முடிச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் யான் அதிகமா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்ப இத வந்து நம்ம அந்த பவுச்சோட வச்சு அட்டாச் பண்ணணுங்க. அட்டாச் பண்ணணும். அப்புறம் அந்த பீட்ஸ்லாம் கோர்க்கணும். அதனால நூல் கொஞ்சம் அதிகமாவே விட்டு கட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி பவுச்சோட பேக் சைடில் எங்கே முடிச்சோமோ அந்த இது பேக் சைடுங்க, அதில் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த பின்னாடி இருக்க செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின்ஸில் ஊசியை கொடுத்து கொடுத்து அப்படியே வச்சு தைச்சிக்கோங்க. முன்னாடி இருக்கிற ரோவில் படாமல் பார்த்து தைச்சிக்கோங்க. நான் ஃபுல்லாக தைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். தைச்சிட்டு முடிக்கும்போது ஒரே ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பேக்கோட ஹேண்டிலுக்கு பீட்ஸ் வந்து நான் வந்து கோர்க்க போகிறேங்க. நான் அந்த பீட்ஸ் வந்து ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கிறத எடுத்துருக்கிறதுனால எனக்கு இந்த நீடிலே அந்த பாசிக்குள்ளே போகும். அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வேறு பீட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் குட்டியாக வச்சு அந்த 2 பக்கமும் குட்டி நீடியில் வச்சு 2 பக்கமும் கொடுத்துட்டு தைச்சிக்கோங்க. நான் வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் கோர்த்துட்டு பர்ஸ் எப்படி இருக்குங்கிறது பட்டன் எல்லாமே வச்சு தைச்சிட்டு ஃபைனல் லுக் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட க்யூட்டான குட்டி ஹேண்ட்பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பாய்.